தீபாவளி வரப்போது எல்லாரும் வீட்டில் என்ன பலகாரம் செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. நிறைய பேர் பலகாரம் செய்ய ஆரம்பிச்சிருப்பீங்க. நம்ம சேனல்ல முடிஞ்ச அளவுக்கு வெள்ளை சர்க்கரை இல்லாம எண்ணெயில பொரிக்காம என்ன பலகாரம் டேஸ்டியா செய்யறதுன்னு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது தீபாவளி பலகாரங்கள் 2025. இன்னைக்கு ஒரு சூப்பரான வாயில வச்சோனே கரையிற மாதிரி ஒரு கடலை மாவு பர்ஃபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பேன்ல 1.5 கப் கடலை மாவு சேர்த்து லோ ஃப்ளேம்ல ஒரு 3 to 4 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணுங்க. கடலை மாவு ஓரளவுக்கு வறுபட்டதும் இது கூடவே 1/2 கப் நெய் சேர்த்து நல்லா கட்டி இல்லாம கலந்துக்கலாம். மாவு நெய்யோட சேர்ந்து நல்லா வாசம் வர ஆரம்பிச்சதும் இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்து இன்னும் 2 நிமிஷம் கலந்துக்கலாம். 2 நிமிஷம் கழிச்சு 1 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்து லோ ஃப்ளேம்ல கட்டி இல்லாம கலந்து விடுங்க. கடலை மாவு இந்த அளவுக்கு வறுபட்டு நல்லா கலர் மாதிரி வரணும், ஆனா கரிஞ்சிடக்கூடாது. இந்த அளவுக்கு கலர் மாதிரி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கூடவே துருவி வச்சிருக்க 1/2 கப் வெல்லம் சேர்த்துக்கிறேன். இது மைல்டான ஸ்வீட்னஸ்ல இருக்கும். உங்களுக்கு வேணும்னா 3/4 கப் வெல்லம் வரைக்கும் சேர்த்துக்கலாம். இதை பொறுமையாக கலந்து விட்டிங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து சுருண்டு வந்துடும். இதை ஒரு நெய் தடவின பாத்திரத்துக்கு மாற்றி பொறுமையாக கரண்டி வச்சு லெவல் பண்ணி விடுங்க. மேலே கொஞ்சமாக கட் பண்ண நட்ஸ் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு பாதாமும் பிஸ்தாவும் சேர்த்துருக்கேன். நட்ஸை பர்ஃபி கூட சேர்த்து நல்லா அழுத்தி விட்டுட்டு இது 2 மணி நேரம் நல்லா ஆறட்டும். 2 மணி நேரம் கழிச்சு பர்ஃபி நல்லா செட் ஆயிருக்கு. இதை பொறுமையாக டீமோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கத்தி வச்சு உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் பிடிச்ச சைஸில் கட் பண்ணி ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 1 வாரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.